மகாநதியில் நிவினும் குமரனும் கடை உடைச்சது எல்லாத்தையுமே எடுத்து சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்நேரம் கரெக்டாக விஜயும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. பசுபதியை பற்றி ஏதாவது தகவல் உங்ககிட்ட கிடைக்குமான்னு தான் நான் கடைக்கு வந்தேன், ஆனால் கடையவே இப்படி பண்ணி வச்சிருக்கான், அவனால் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. விஜய் குமரன் கிட்ட என்னால் தான் உங்களுக்கு இந்த அளவு கஷ்டம், என்னை பழி வாங்க போய் தான் உங்களை இந்த அளவுக்கு பண்ணிட்டான் அந்த பசுபதி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, எங்கள் கூட மோத போய் தான் நீங்கள் தேவையில்லாமல் இதில் வந்து சிக்கிக்கிட்டீங்க, நாங்கள் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குமரனும் கேட்க, நீங்கள் நாங்கள் பிரிச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விஜயுமே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் பசுபதியை வந்து ஓட விட முடியும், அதனால் நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்து தான் இந்த வேலை எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜயுமே சொல்கிறாரு. நிவீனுமே ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது ரொம்பவே சரி, நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும் இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தலைமறைவாக இருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி நேரத்துலலாம் வெளியே வராதிங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நிவீனுமே அனுப்பி வைக்கிறாங்க. குமரன் நிவீன் அப்புறம் கடையில் வேலை பார்க்குறவங்க இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக கங்காவும் கடைக்கு வந்துடுறாங்க. என்னங்க யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. நீ இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி தான் உனக்கு கடைக்கே வர வேணான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன், ஆனால் நீ எப்படியோ கிளம்பி வந்துட்ட, எப்படியும் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், நீங்கள் காலையிலேயே என்னை வேண்டான்னு சொல்லி மழுப்பிட்டு வரும்போது எனக்கு ஏதோ சந்தேகமாக இருந்துச்சு, அதனால தான் நானுமே ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அங்கே ரொம்பவே அழுதுட்டு இருக்கிற டைம் கரெக்டாக காவேரியுமே வந்துடுறாங்க. யாருங்க இந்த மாதிரி பண்ணது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க, பக்கத்து கடையிலலாம் விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்குறப்பெல்லாம் காரணம் பசுபதி தான். நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு யூனிஃபார்ம் கொடுக்க போகிறப்ப பசுபதியும் வெண்ணிலா மாமாவும் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே நான் கேட்டேன். வெண்ணிலா வந்து இந்த நிலைமையில் இருக்கிறது காரணமே பசுபதி தான், அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கங்காவுமே வந்துட்டு முதல்ல எங்கள் அப்பாவும் கொன்னேன், இப்போ வெண்ணிலாவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான், இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. கரெக்டாக நேரம் குமரனுக்கு ஒரு காலுமே வருது. நம்பர்லேருந்து கால் வர்றதுனால யாருங்கிறது தெரியல. அட்டன் பண்ணி பேசுகிறப்ப பசுபதி அப்படிங்கிறது தெரிய வருது. பசுபதி ரொம்பவே சிரித்து இவங்களை வெறுப்பேற்றிட்டே இருக்கான், ரொம்ப பேசுகிறான். என் வெண்ணிலா கொன்ன தெரிஞ்ச எனக்கு கங்காவை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லி ரொம்பவே கடுப்பேற்றி விடுறான். பசுபதியும் ஃபோனில் ரொம்பவே உளறிட்டு இருக்காரு. அதனால காவேரியுமே ரெக்கார்ட் ஆப்ஷன் தேடுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. குமரன் ரெக்கார்ட் ஆப்ஷன் தேடிட்டு இருக்கிறத பசுபதியுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன ரெக்கார்ட் ஆப்ஷன் தெரியும், அதுக்குள்ளே அறிவில்லாமல் நான் கால் பண்ணுவேன், ரெக்கார்ட் நீ என்ன நினச்சாலும் ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நிவின் காவேரின்னு சொல்லி மாறி மாறி பேசுகிறாங்க. நிவின் வந்து ரொம்பவே பேசி விட்டுறாரு. முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்லி ஃபோனையும் கட் பண்ணிடுறாரு. குமரன் காவேரி கங்கா எல்லாருமே ஒன்றா வரதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன எல்லாருமே ஒன்றா வரீங்க, கடையில் வேலை இருக்குன்னு சொன்னேன், இப்போ என்ன வீட்டுக்கு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி குமரன் கிட்ட அவங்க அம்மா கேட்க, காவேரி கிட்டேயும் அவங்க அம்மா இருந்துட்டு நீ கடைக்கு போகிறதா தான் சொன்னேன், இப்போ என்ன இவங்க கூட வந்திருக்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. கங்கா எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க, நம்ம கடை எல்லாமே நொறுக்கிட்டாங்க அப்படிங்கிறதே சொன்னது. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிடுறாங்க.